ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தயவோடு தூக்கி எடுத்து எங்களை தப்புவித்து எங்களை தாங்கி சுமக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம் ராஜா. துதிக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்குகிறவராய் இருக்கிறீர். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஏற்ற மன்னாவை தாரும். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உபத்திரவங்களின் மத்தியில் மகிழ்ச்சியாய் இருக்கிறத குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்முடைய சார்பில் நின்று கொண்டிருக்கிறார். கிருபைக்குள் நுழையக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இதெல்லாம் கடந்த வாரங்கள்ல நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோமா. இந்த மேன்மை பாராட்டுகிறது அப்படிங்கிறது ஆங்கிலத்துல எப்படி இருக்குன்னா, உபத்திரவங்கள்ல மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த உபத்திரவங்கள்ங்கிறது 2 விதமாக இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை சுமந்து முடித்தாரோ அதை நாம் சுமக்க தேவையில்லை. அந்த பலனை பெறுவதற்கு நம்முடைய செயல்களின் மூலமாக அல்ல, கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதில் விசுவாசம் வைக்கிறதை மூலம் நாம் அதை என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனால உபத்திரவங்களின் மத்தியில நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்துல என்ன செஞ்சோம்? பார்த்தோம். இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, கட்டுகள்ல இருந்து விடுதலை, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை, மேலும் பரிசாக இலவசமாக அவருடைய வாழ்வை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இது முற்றிலும் இலவசம். நீங்க இதை அறிந்து கொண்டு விசுவாசிக்கும் பொழுது உங்களால இந்த விடுதலை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் உங்களுக்கு எதையும் தடுத்து வைக்கவில்லை. உங்களுக்கு இதை கொடுப்பதற்கு அவர் கால தாமதம் செய்தது இல்லை. நீங்க பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த விடுதலை என்ன செய்யப்பட்டாயிற்று? கொடுக்கப்பட்டாயிற்று. நாம பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய பகுதியில தான் மாற வேண்டியது இருக்குதே தவிர தேவன் மாற வேண்டியது இல்லை.
அவர் மாறாதவராக இருக்கிறார். நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கடந்த பகுதியில நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் எழுப்பி நம்மை அவரோடு கூட என்ன செஞ்சிட்டாரா? உட்காரவும் செய்தார். நீங்க உங்க பிரச்சனைகளை பார்த்து என் வாழ்க்கையில இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை என்று நீங்கள் பேசினால் அந்த மலை சமுத்திரத்துல போய் என்ன செய்யணும்? விழணும். இந்த அதிகாரம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எல்லோரும் உடனடியாக அந்த பலனை என்ன செய்யறது இல்ல? பார்க்கறது இல்ல. உதாரணத்துக்கு நமக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மாத்திரம் இல்ல, நம்முடைய நோய்களையும் அவர் என்ன செய்து கொண்டார்? சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினால சரீரத்துல உள்ள பலவீனத்தை பார்த்து நீங்கள் பேசும் பொழுது, உனக்கு என் சரீரத்துல அதிகாரம் இல்லை என்று பேசும் பொழுது அந்த நோய் உங்களை விட்டு என்ன செய்யணும்? போகணும். அது போகவில்லை என்றால் என்ன காரணம்? அது நோயா இருக்கலாம், சாப விளைவுகளா இருக்கலாம், கட்டுகளா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், பிசாசின் போராட்டமா இருக்கலாம். அது போகவில்லை என்றால் என்ன காரணம்? நாம மனம் திரும்ப வேண்டிய இடம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க சொல்லலாம், நான் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே. நாம் அவரை அறியாத காலத்துல சுவிசேஷத்தை நாம கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து என் பாவத்தை சுமந்து கொண்டார், என் நோயை அவர் சுமந்து கொண்டார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்கு பதில் அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் தேவன் அவரை உயிர்த்தெழ பண்ணினார், அவரை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சுவிசேஷத்தை கேட்டு அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பை என்ன செய்து கொள்றீங்க? பெற்றுக்கொள்றீங்க. ரட்சிப்பை பெற்ற ஒருவரால் பாவம் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனேயே உங்ககிட்ட மாற்றம் ஏற்பட்டிருப்பது உங்க சிந்தனையில கிடையாது, உங்க சரீரத்துல கிடையாது, உங்களுடைய ஆவியில். அதுதான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆதாம் கிட்ட இருந்து வந்த அந்த ஜென்மஸ்பாவம், அந்த பாவ வித்தினால் வந்த இயல்பு மறைந்து தேவ வித்தினால் நாம் மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா உங்க சிந்தனையில தேவ வித்துக்குரிய இயல்பு என்ன செய்யாது? தெரியாது. ஏனென்றால் இந்த மாற்றம் எங்க நடந்திருக்கு? உங்களுடைய ஆவியில. ரட்சிக்கப்பட்ட ஒருவரால் என்ன செய்ய முடியும்? பாவம் செய்ய முடியும். நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனே ஆவியானவர் உங்களுடைய ஆவியை என்ன செய்கிறார்? முத்திரையிடுகிறார். வாசிக்கலாம். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு பொருளை வாங்கும் போது அந்த பாக்கெட்டை கையில எடுக்கிறீங்க, என்ன பாப்பீங்க? அந்த பாக்கெட்ல அது பிஞ்சிருக்குதா இல்லையா? அந்த பாக்கெட் முழுமையா சீல் பண்ணப்பட்டிருக்குதா இல்லையா?
அது பிஞ்சிருந்தா என்ன செய்ய மாட்டோம்? வாங்க மாட்டோம். ஏன் வாங்க மாட்டோம்? அது பிஞ்சிருந்ததுன்னா அது என்ன செஞ்சிருக்கும்? கெட்டு போயிருக்கும் இல்லையா? ஏன் சீல் பண்றாங்கன்னு சொன்னா, வெளியே உள்ள எந்த ஒரு கிருமிகளும் உள்ள என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அது கெட்டு போகக்கூடாது என்று அதை பாதுகாப்பாக என்ன செஞ்சிருக்கிறாங்க? முத்திரை போட்டிருக்கிறாங்க. அது போல நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனே ஆவியானவர் என்ன செய்யறாரா? முத்திரை போடுகிறார். வெளியே உள்ள எந்த காரியங்களும் அந்த ஆவியை என்ன செய்ய முடியாது? கரைப்படுத்த முடியாது. ஆனா நம்ம சிந்தனைகளும் நம்முடைய சரீரமும் என்ன செய்யல? மாறல. அது நீங்க இயேசு கிறிஸ்துவை முகமாக பார்க்கும் பொழுதுதான் அது என்ன செய்யும்? மாறும். அது வரைக்கும் உங்க ஆவியில நீங்க யாராக இருக்கிறீங்கிறத நீங்க அறிந்து கொண்டு நீங்க தான் உங்க சிந்தனைக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நம்ம தாவீது ராஜா காலத்துல வாழல. புதிய உடன்படிக்கைங்கிறது தேவன் நமக்கு புதுசாக இறங்கி எதுவும் செய்ய வேண்டியது இல்ல. அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம். நீங்க உள்ள யாருங்கிறத தெரியல அப்படின்னு சொன்னா, தேவ வித்துனால நான் பிறந்திருக்கிறேங்கிறது உங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அந்த சிந்தனை பழைய ஸ்பாவத்துலதான் இருக்கு. அந்த சரீரம் பழைய ஸ்பாவத்துலதான் அது இருக்குது. அதனால ரட்சிக்கப்பட்ட ஒருவரால் என்ன செய்ய முடியும்? பாவம் செய்ய முடியும். வாசிக்கலாம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்படி பாவம் செய்யும் பொழுது விசுவாசிகள் என்ன செய்யணுமா? மனம் திரும்பி. இது சும்மா மந்திரம் மாதிரி இல்ல. என்ன செய்யணும்? மனம் திரும்பி, இந்த இடத்துல நான் இருக்க கூடாது, இந்த வழி எனக்கு தேவையில்லை, இந்த இயல்பு எனக்கு கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி அவருடைய மன்னிப்பிற்குள்ள வரும் பொழுது அவருடைய இரத்தம் உங்கள் சிந்தனைகளையும் உங்களுடைய சரீரத்தையும் சுத்திகரிக்கிறதற்கு அது போதுமானதாகவும் உண்மையுள்ளதாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல இந்த மனம் திரும்புதல் இருக்கும் பொழுதுதான் நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தினாலும் அந்த அதிகாரம் என்ன செய்யும்? செயல்படும். நான் சொல்றது புரியுதா? அவர் கொடுத்து விட்டார். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான சுகம் கொடுக்கப்பட்டாயிற்று. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான விடுதலை கொடுக்கப்பட்டாயிற்று. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய வாழ்வையே உங்களுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். தேவனோட இயல்பு என்ன அப்படின்னா, அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். நீங்க அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுதுதான் அவர் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னோட 2வது மகன் சின்ன பையனா இருக்கும்போது எல்லாவற்றையும் அவனே தான் செய்யணும்னு விரும்புவான். அவன் சின்ன கிளாஸ்ல அ ஆ இ சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? சின்ன பிள்ளைங்களுக்கு கையை பிடிச்சுதான் நம்ம என்ன செய்வோம்? சொல்லி கொடுப்போம் எழுதுறதுக்கு. ஆனா அவன் எல்லாவற்றையும் அவனாதான் போடணும்னு நினைப்பான். அந்த ஈ அவனுக்கு என்ன செய்ய வராது? போட வராது. நான் கையை பிடிச்சா கூட ஒத்துக்கொள்ள மாட்டான், அழ ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு போடவும் வராது, என்ன செய்ய மாட்டான்? போடவும் விட மாட்டான். அவனுக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, இந்த ஈ போடுறதுக்கு அவனுக்கு ஞானத்தை கொடுங்கன்னு ஜெபிச்சேனா. ஏன்னா அது போட வரலன்ட்டு அவன் என்ன செய்வான்? அழுவான். அடுத்து அந்த ஷூ, அவன் 1st ஸ்டாண்டர்ட் போகும்போது அந்த லேஸ் கெட்ட அவனுக்கு வராது. என்னை கெட்டவும் விட மாட்டான். அது கெட்ட வரலன்னு என்ன செய்வான்? அழுவான். அதுக்காக சீக்கிரமாவே கிளப்பி உன்னை உட்கார வச்சிருப்பேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு அவன் ஒத்துழைப்பு கொடுத்தா அவனுக்கு நான் அதை கத்து கொடுத்துருவேன். அந்த செயலை நான் என்ன செஞ்சிருவேன். நான் பக்கத்துல தான் நிற்பேன். அவன் அழும்போது அதை நான் செய்யணும்னு ஆசைப்படுவேன். ஆனா அவன் என்ன செய்ய மாட்டான்? எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டான். வளர வளர இந்த வார்த்தைக்குள்ள வரும்போது அவன் ரொம்ப அழகா மாறிட்டான். இந்த உதாரணத்தை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா,
இதே போல நாம் தேவனிடத்தில் இருக்கிறோம். அவர் செய்ய வேண்டும் என்று ஆவலாக என்ன செய்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவர் என்ன செய்யறது இல்ல, செய்ய விடுறது இல்ல. நம்முடைய விருப்பத்துக்கு மீறி அவரால் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறோம். நீங்க தேவனுடைய வார்த்தையை தவிர மற்ற காரியங்களுக்கு நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, அந்த வழிகள்ல நீங்க நின்று கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு நாம என்ன செய்யறோம்? அடிமையா இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம பிடித்திருக்கும் பொழுது அவருக்கு என்ன செய்யறோம்? அடிமையா இருக்கிறோம். அவருடைய வழிகள்ல நிற்கும் பொழுது அவருக்கு அடிமையாக இருக்கிறோம். நீங்க அவருடைய வழிகளுக்கு எதிரான இடத்துல இருக்கும் போது அவரால் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. அந்த இடத்துல தேவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, மனம் திரும்பும்படி எதிர்பார்க்கிறார். அந்த வல்லமை உங்களுக்கு தராம இல்ல, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட உடனே ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்ய வந்து விடுகிறார். அவர் வந்து வந்து போகிறவர் இல்லை. நீங்க உணர்ந்தாலும் சரி, உணரவில்லை என்றாலும் சரி, அவர் என்றென்றைக்குமாக அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்க சிந்தனை உங்களுக்கு அதை சொல்லாது. ஆவியானவர் உனக்குள்ளதான் இருக்கிறாருங்கிற உணர்வு உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. அவரை தொட்டு பார்க்க முடியாது. நம்ம சூழ்நிலைகள் அவர் நமக்குள்ளதான் இருக்கிறாருங்கிற தகவல் அது என்ன செய்யாது? தராது. அவருடைய வார்த்தை மாத்திரமே சொல்லும், நீ தனியாக இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் என்றென்றைக்குமாக நமக்குள்ளே இருக்கிறார் என்று எதுதான் சொல்லும்? வார்த்தை மாத்திரம்தான் சொல்லும். நம்ம அவருடைய வழிகளை விட்டு வேற வழிகள்ல நிற்கும் பொழுது அந்த வழியானது அவருடைய வல்லமை என்ன செஞ்சிரும்? தடுத்துரும். ஆனா அந்த வழியை விட்டு தேவனுடைய வழிக்கு வரக்கூடிய வல்லமை நம்முடைய சரீரத்துக்கு கிடையாது. நீங்க அந்த குற்ற மனப்பான்மைக்குள்ள போக வேண்டிய தேவையில்லை, அந்த பயத்துக்குள்ள போக தேவையில்லை, கவலைக்குள்ள போக தேவையில்லை. நம்முடைய கரத்தை பிடித்து அவருடைய வழிக்கு நேரே கூட்டி செல்லதான் ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். அந்த இடத்துல நாம செய்ய வேண்டியதுதான் இந்த 1 யோவான் 1:9. மறுபடி வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அந்த இடத்துல நான் இது செஞ்சது தவறுதான், இல்ல நான் இந்த இடத்துல நான் இருக்க விரும்பல, எனக்கு இதுல நீங்க மன்னிப்பு கொடுத்திருக்கிறீங்க, இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க அவரை சார்ந்து கொள்ளும் போது உள்ள கிருபை என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? வெளிப்பட ஆரம்பிச்சிரும். அந்த தடை அந்த இடத்துல நீங்கிரும். இப்பேற்பட்ட ஒரு மன்னிப்பை நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதனால இந்த இடத்துல நம்ம மகிழ்ச்சியாக இதை என்ன செய்ய முடியும்? எதிர்கொள்ள முடியும். தேவன் என் மேல கோபமா இல்ல, எனக்கு எதிரா இல்ல, என் சார்பில் இருக்கிறார், எனக்கு இரக்கத்தை காண்பித்திருக்கிறார், எனக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கிறதற்கு அது உண்மையுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஊழியத்துல அநேக சாட்சிகளை நாங்க பார்க்கிறோம். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் இந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அதை அவங்க தாழ்மையா ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க விடுதலை என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. அது மரண படுக்கையா இருக்கலாம், டாக்டர் முடியாதுன்னு சொல்லலாம், நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லலாம், இல்ல வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனை, இனிமே எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, சேர்ந்து வாழ்கிறதற்கு வாய்ப்பே இல்லை,
விவாகரத்து பெற்று எத்தனையோ வருடங்கள் கழிச்சு ஒன்று சேர்ந்த குடும்பங்கள் இருக்கு. உலகத்துல எனக்கு இதுக்கு மேல தீர்வே இல்லை என்ற பிரச்சனையில கூட இருக்கலாம். சுவிசேஷத்தை நீங்க தாழ்மையா ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களால அதுல விடுதலை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நம்பிக்கையே இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? வந்தார். அப்படி விடுதலை அவங்க பார்க்க முடியல அப்படின்னா அவங்க மனம் திரும்ப வேண்டிய இடம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சத்தியங்களை அனுப்பி அவங்க அந்த இடத்துல மனம் திரும்பும் போது சுகத்தை பெறதை நாங்க என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். நிறைய காரியங்கள் இருக்கு மனம் திரும்புகிறது. பிறரை மன்னிக்காம இருக்கலாம், பாவ செயல்கள்ல இருக்கலாம். கவலை, கவலை ஒரு பாவம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? கவலை என்னது? பாவம். நம்ம நினைக்கிறோம் என் பிரச்சனைக்கு நான் கவலைப்படாம யாரு கவலைப்படுறது, அத நான் யோசிக்காம யார் அதை யோசிக்கிறதுன்னு நினைக்கிறோம். கவலை என்னது? பாவம். ஏன்னா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். நேற்று இரவு என்னுடைய அம்மா ஒரு காரியத்தை குறிச்சு கவலைப்பட்டாங்க. அவங்க கிட்ட சொன்னேன், இதை நீங்க கவலைப்படாதீங்க, உங்க உடம்புக்கு என்ன செய்யாது? ஒத்துக்கொள்ளாது. ஆனா நான் இரவு நேரத்துல நான் வெளியில வரும்போது பார்த்தா அவங்க ஹால்ல உட்காந்து இருமிக்கிட்டே இருந்தாங்க ஒரு 12 மணிக்கு மேல. ஏன்னா அவங்க கவலைப்பட்டா அந்த இருமல் வரும்னு எனக்கு தெரியும். விசுவாச அறிக்கையே சொல்ல வச்சேன். நான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே என்னுடைய சரீரத்தின் ஆண்டவர். என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். கர்த்தர் என்னை விசாரிக்கிறவரானபடியினால் என்னுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டேன். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். ஒரு 5 நிமிஷம் சொல்ல சொல்ல இருமல் குறைய ஆரம்பிச்சுது. 10 நிமிஷத்துல இருமல் கம்ப்ளீட்டா என்ன செஞ்சுட்டு சரியாயிட்டு. அவங்க சொன்னது என்னன்னா, அம்மா வீட்டுல அவங்க 1.5 மாசமா இந்த இருமல் என்ன செஞ்சாங்களாம்? கஷ்டப்பட்டாங்களாம். நான் நேற்று பார்த்தது என்னன்னா, கர்த்தர் என்னை விசாரிக்கிறவரானபடியினால் என் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விட்டேன். இது வசனம். இத சொல்றது ஒரு மனம் திரும்புதலுக்கான ஒரு அறிக்கை. ஏன்னா கவலையை தூக்கி அவர்கிட்ட என்ன செய்யறாங்க? கொடுக்கறாங்க. அந்த கவலையை கொடுக்கும் போது அங்க இருமல் என்ன செய்யுது? சரியாகுது. ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். ரொம்ப நல்லா நான் தூங்குனேன்னு சொல்லி காலையில சொன்னாங்க. கவலை என்னதுதான்? பாவம். நீங்க எத்தனை சத்தியம்னாலும் கேட்கலாம், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி. இல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கலாம், ஒரு விடுதலைக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். அந்த பாரத்தை உள்ள வச்சிருக்கிற வரைக்கும் அது என்ன செய்யாது? வெளிப்படாது. பிறரை மன்னிக்காதது நிறைய சாட்சிகள். நான் மன்னிச்சுட்டேன், எனக்கு அவங்க மேல கோபம் இல்லை நம்ம நினைக்கிறோம். உண்மையான மன்னிப்பு, வேதத்துல சொல்லப்பட்ட மன்னிப்பு என்ன தெரியுமா? மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, மறந்து போறது. ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். தேவன் உங்களை எப்படி மன்னிச்சிருக்கிறார் தெரியுமா? வாசிக்கலாம். எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி என்ன செய்றாரா? நினையாமல் இருப்பேன். நீங்க நினைக்கலாம் இந்த பாவத்தை தேவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இல்ல, நீங்க மனம் திரும்பும் போதே அது என்ன செய்யப்பட்டாச்சு? கழுவப்பட்டாச்சு. நீங்க தான் அதை நினைவு கூர்ந்துகிட்டு இருக்கிறீங்களே தவிர தேவன் அதை என்ன செய்யலையா? நினைக்கிறது இல்ல. அவர் கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்மை பார்க்கிறார். தேவ அன்பு மன்னிக்கிறது அப்படிங்கிறது அந்த செயலை மறந்து போறது. நீங்க மறந்து போகிற மாதிரி மன்னிக்கிறீங்களா? நான் எந்த வம்புக்கும் போகல, ஆனா நான் மன்னிச்சிட்டேன். இது மனித அன்பு. நான் எத்தனையோ சாட்சிகளை நான் பார்க்கிறேன். ஒரு சகோதரி ரொம்ப அழகா சத்தியத்துல இருக்கிறவங்க தான்.
எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. நான் உங்களுக்கு இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் அனுப்பிவிட்டு இதை கேளுங்க அப்படின்னு. இதை நான் கேட்டுட்டேம்மா அப்படின்னாங்க. இதை கேட்டு உங்களுக்கு சுகமாகல அப்படின்னு சொன்னா வீட்டுல யாரு மேலையாவது உங்களுக்கு வருத்தமா, சண்டையா அப்படின்னு கேட்டா, ஆமா என் மருமகா கூட அது போன வாரம் தாமா நான் மன்னிச்சுட்டேன். தேவ அன்பை கொண்டு நான் என்ன செஞ்சுட்டேன்? மன்னிச்சுட்டேன். அப்போ அந்த மன்னிப்புக்கான சத்தியத்தை ஒரு 2-3 சத்தியத்தை அனுப்பிவிட்டு, இதை நீங்க கேட்டு உங்களுக்கு சரியாகலன்னு சொன்னா காலையில எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? ஜெபிச்சு விடுறேன். மறுநாள் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணல, எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் அப்படின்னா, அவங்களுக்கு வலி தாங்க முடியல, அந்த சத்தியம் ஓடிக்கிட்டே இருக்கு, அதை கேட்கிறேன், அதை கேட்க திரும்ப திரும்ப நான் கேட்க நான் மன்னிச்சுட்டேன்னு நினைச்சேன். ஆனா நான் அதை என்ன செய்யல? மறக்கல. அது என் சிந்தனையில வந்துகிட்டே இருக்கு. எனக்கு கோபம் இல்லை, ஆனா அந்த காயம் என்னிடத்தில் இருக்கிறது. உடனே அந்த சகோதரி என்ன தெரியுமா செஞ்சாங்களா? எனக்கு அதை மறக்கிறதுக்குரிய இயல்பு என்கிட்ட இல்லப்பா, என்னால அதை என்ன செய்ய முடியல? மறக்க முடியல. உங்க அன்பை கொண்டு நான் அதை மன்னிக்கிறேன், அதை நான் மறக்க நினைக்கிறேன், எனக்கு அந்த கிருபையை நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்களாம். ஒப்பு கொடுத்த அடுத்த நிமிடம் அந்த வலி அவங்கள விட்டு போயிட்டு. காலையில அவங்க எனக்கு சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி அநேக பாவ பழக்க வழக்கங்கள், அது என்ன பழக்க வழக்கமானாலும் இருக்கலாம். அந்த இடத்துல எனக்கு இனிமே இது வேண்டாம், இந்த பழக்கத்துல நான் இருக்க கூடாது, எனக்கு இதுல நீங்க மன்னிப்பு கொடுத்திருக்கிறீங்க, இந்த சகோதரி சொன்ன மாதிரி இதுல வெளியில வர்றதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. இந்த இடத்துல நீங்க ஒரு மனம் திரும்பி அவர்கிட்ட நீங்க பேசி பாருங்க, அந்த இடத்துல விடுதலை வெளிப்படுறத உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நிச்சயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபத்திரவத்தில் மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம அதுலயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல வெற்றியை பெறக்கூடிய அந்த நிச்சயம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு உபத்திரவம் என்ன அப்படின்னு சொன்னா, யாக்கோபு 1:14. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். 15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை என்ன செய்தா? பிறப்பிக்கிறது. இதுல மரணம் சொல்கிறது சரீர மரணத்தை மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணத்தோட விளைவுகள் என்ன தெரியுமா? இந்த மரணம்ங்கிற செடியில கசப்பு, கோபம், எரிச்சல், பொறாமை, வைராகியம், பாவ செயல்கள், ஒழுக்கம் இல்லாத செயல்கள், போதை அடிமைத்தனமா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், மன்னியாமையா இருக்கலாம், பாவ விளைவுகளா இருக்கலாம், சாப விளைவுகளா இருக்கலாம், கட்டுகள், நிம்மதியின்மை, இதெல்லாம் இந்த மரணம்ங்கிற செடியோட என்னது? கனிகள். நீங்க சுய இச்சையில உள்ள போகும்போது அது ஒரு குழந்தை எப்படி கர்ப்பம் தரிச்சு அது வெளியே வருதோ அதே போலதான் இதுவும் கர்ப்பம் தரிச்சு என்ன செய்யுதா? வெளியே வருது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இந்த சோதனைகளின் மத்தியில நம்ம தேவனை சார்ந்து கொள்ளும் போது, அவரை பிடித்து கொள்ளும் பொழுது, அந்த உபத்திரவமானது நமக்கு நன்மையாக மாற்றப்படுகிறது. அது நமக்கு தீமைக்கு எதுவானவையாக இருக்காது. நல்லா கவனிங்க. நோயா இருக்கலாம், பாவமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், கட்டுகளா இருக்கலாம், பிசாசா இருக்கலாம், இது எல்லாத்துல இருந்தும் இயேசு கிறிஸ்து விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியத்துலதான் தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கல. அது என்ன காரியம் தெரியுமா? மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய உபத்திரவத்திலிருந்து நமக்கு என்ன கொடுக்கப்படல? விடுதலை கொடுக்கப்படல. சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்க கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்று நினைக்கிறதன் நிமித்தம்
நீங்க பக்தியாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறதின் நிமித்தம் இந்த உபத்திரவம் உண்டு. ஒரு மனிதர் மூலம் வந்த உபத்திரவம் போனாலும் இன்னொரு மனிதர் மூலம் என்னதான் செய்யும்? வரதான் செய்யும். அது போனாலும் இன்னும் 4 பேர் மூலமா என்னதான் செய்யும்? வரதான் செய்யும். அதுக்கு முடிவு கிடையாது. இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் இந்த உபத்திரவம் உண்டு. ஆனா எந்த உபத்திரவத்திலையும் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு பவுல் சொல்றாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இத மேற்கொள்ளக்கூடிய, இதுல வெற்றி பெறக்கூடிய இயல்பு நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உபத்திரவம் எனக்கு தீமைக்கு ஏதுவானவையாக இல்லாம அது எனக்கு எப்படி மாறுதா? நன்மைக்கு ஏதுவாக அது மாறுது. அதனாலதான் உபத்திரவத்துல நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு பவுல் சொல்றாரு. அதனால இந்த உபத்திரவத்தை தேவன் கொடுக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. விழுந்து போன உலகத்துலதான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவரை அறியாத மனிதர்கள் மூலமாக, அவரை அறிந்திருந்தாலும் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற மனிதர்கள் மூலமாக நமக்கு என்னதான் வரும்? பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா அந்த உபத்திரவத்திலையும் மேன்மை பாராட்டக்கூடிய அந்த நிச்சயத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உபத்திரவம் தேவன் கிட்ட இருந்து வரல. எதனால அந்த நிச்சயம் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2வது உபத்திரவம் இதுதான். வாசிக்கலாம். ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரம் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மேல சொல்லப்பட்டிருக்கு, நாம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசத்தினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய இயல்பை நாம பெற்றிருக்கிறோம். அவர்கிட்ட போகக்கூடிய தகுதியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அந்த விசுவாசமானது கிருபைக்குள் செல்லக்கூடிய ஸ்லாக்கியத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கு? கொடுத்திருக்கு. அது மாத்திரம் அல்ல அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, உபத்திரவங்கள்லையும் மேன்மை பாராட்டக்கூடிய இடம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம குறைவா நினைக்கிறோம். ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம பாக்குறோம். நம்ம பரலோகத்துக்கு போய் நான் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நம்ம நினைக்கிறோம். நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனே இந்த உலகத்திலேயே அந்த தேவ வாழ்வு உங்களுக்கு ஆரம்பித்து விடுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திலேயே அந்த வாழ்வை உங்களால அனுபவிக்க முடியும். எந்த அளவுக்கு நீங்க பிதாவையும் அவரது குமாரனாகிய கிறிஸ்துவையும் நீங்க அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஜீவன் உங்களிடத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க தேவன்கிட்ட சமாதானம் பெற்றிருக்கிறீங்க அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, கிருபைக்குள்ள போக முடியுங்கிறது மாத்திரம் இல்ல, எனக்கு பரலோக வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தில் உபத்திரவங்களுக்கு மத்தியில் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரம் அல்ல, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து. இந்த உபத்திரவம் நமக்கு பொறுமையை உண்டாக்குதான். இந்த பொறுமை பரீட்சையை நமக்கு உண்டாக்குதான். இந்த பரீட்சை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. இது வருகிற வாரத்துல பார்ப்போம். இன்றைக்கு பார்க்கறது ஒன்றுதான், பொறுமையை குறிச்சு பார்க்க போறோம். உபத்திரவம் பொறுமையை கொடுக்குது. பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து. இது ஆங்கிலத்துல இந்த வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆம்பிளிஃபைடு அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, இந்த உபத்திரவத்துக்கு மத்தியில இது எங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது என்பதை அறிந்திருக்கிறதினால் உண்டான மகிழ்ச்சி.
இந்த உபத்திரவத்துக்கு மத்தியில அது எனக்கு பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் எனக்கு கொடுக்கிறது என்பதினால் உண்டான மகிழ்ச்சி. அப்படிதான் ஆங்கிலத்துல இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உபத்திரவத்துல எது நமக்கு கிடைக்குதா? பொறுமை, சகிப்புத்தன்மை. இந்த உபத்திரவம் தான் தருதா அப்படின்னு கேட்டா உலகத்துல அநேகர் பொறுமையும் சகிப்புத்தன்மை உடையவர்களாகவும் இருக்கணும் இல்லையா? ஏன்னா உபத்திரவம் எல்லாருக்கும் உண்டு. எல்லார்கிட்டையும் பொறுமை இருக்கா? இல்ல. எல்லார்கிட்டையும் சகிப்புத்தன்மை இருக்கா? இல்ல. அப்போ பொறுமை உபத்திரவத்தினால வரல. பொறுமை எதன் மூலம் வருது தெரியுமா? வாசிக்கலாம், ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. பொறுமை எங்க இருந்து வருதா? அவரது வார்த்தையினாலதான் உண்டாகுது. உபத்திரவங்களுக்கு மத்தியில நீங்க அவர் வார்த்தை கிட்ட போகலன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வராது? பொறுமை வராது. அதனாலதான் டென்ஷன், அதனாலதான் கோபம், அதனாலதான் சகிப்புத்தன்மை இல்ல, அதனாலதான் உடம்புல என்ன வருது? என்ன வருது? நோய் வருது. அநேக ஆசீர்வாதங்களுக்கு அது தடை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய அவர் விசுவாசிக்கு என்ன செய்யல? வைக்கல. தேவ வசனத்தினால் வருகின்ற பொறுமை. அதனாலதான் ரோமர் 8:28 சொல்லுது. வாசிக்கலாம், ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் அவருடைய வார்த்தை கிட்ட போறதுதான் தேவன் விரும்புகிறார். அவர் வார்த்தையை அப்படியே நீங்க ஏற்றுக்கொள்றதுதான் நீங்க அவரை அன்பு கூறுறது. நீங்க அவர்கிட்ட அப்படி அன்பு கூறும் போது சகலமும் உங்களுக்கு என்ன செய்யுதா? நன்மையாக மாறுகிறது. இதுல நான் தோத்து போக மாட்டேன், இது என்ன மேற்கொள்ளாது, இது எனக்கு நன்மையாக தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த நிச்சயத்தை நீங்க அறிந்து கொள்ளும் போதுதான் பொறுமை உங்களுக்கு உண்டாகும். எப்ப வரும் பொறுமை? நான் இதுல தோத்து போக மாட்டேன், இது எனக்கு நன்மையாக முடிய போகிறது, இது எனக்கு தீமையாக வரவில்லை. தேவன் இதை நன்மையாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மாற்றி கொண்டிருக்கிறார். அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்க சூழ்நிலைகள்ல அது தெரியாது, உங்க பிரச்சனைகள்ல தெரியாது. வார்த்தை சொல்லுது, சத்தியம் சொல்லுகிறது. நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறும் போது, அன்பு கூறுகிறதுங்கிறத நிறைய பேர் தப்பா நினைக்கிறாங்க. நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஜெபிக்கிறேன், எனக்கு தேவனை ரொம்ப பிடிக்கும். இப்போ என்கிட்ட வந்து சொல்றீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்படி சொல்றதுனால அது உண்மையா? நான் சொல்றத கேட்கறதுனால அது உண்மையாகுமா? நான் சொல்றத நீங்க கேட்டாதான் நீங்க சொன்னது உண்மை என்று அர்த்தம். அப்படி இல்லைன்னா என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். இதே மாதிரிதான் நம்ம தேவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அவருக்காக நான் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறேன், ஆனா அவர் சொன்னதெல்லாம் என்னால செய்ய முடியாது. அது கடவுள், அவர் செஞ்சாரு, நான் மனுஷன் தானே. அப்படின்னா உண்மையில என்ன செய்யல? அன்பு கூறல. அன்பு கூறுகிறதுங்கிறது அவர் வார்த்தையை பற்றி பிடித்து கொள்ளுகிறது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு உணர்வு இருக்குதோ இருக்கலையோ, உங்களால முடியுதோ முடியலையோ, அதை பிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அன்பு கூறுகிறது. அப்படி அன்பு கூறும் போது அந்த பிரச்சனை உங்களுக்கு தீமையாக இல்லை, அது உங்களுக்கு நன்மையாக அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். சகலமும், அது சின்ன காரியமா இருக்கலாம், அது பெரிய காரியமா இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் அது உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நன்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உபத்திரவங்கள் பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, அது கிரேக்க மொழியில அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது எனக்கு நன்மையா மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு மேலோட்டமா இல்ல, ஆழமாக அந்த அறிவை பெற்றுக்கொள்றது, ஆழமாக நிச்சயமான ஒரு அறிவை நம்ம பெற்றுக்கொள்றது, அதுதான் நமக்கு என்ன செய்தாங்க? பொறுமையை உண்டாக்குகிறது.
இந்த பொறுமை வெளியிலலாம் இல்ல. ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறார்? புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த ஆவியில், ஆவியின் கனியாக அன்பு, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், விசுவாசம், நீடிய பொறுமை. கொஞ்சம் பொறுமைலாம் இல்லை. எப்படிப்பட்ட பொறுமையா? நீடிய பொறுமை. அவரோட பொறுமை நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க அறிந்து கொண்டு அவருடைய உறவுக்குள்ள செல்ல செல்ல இந்த பொறுமை அங்க வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இந்த விசுவாசத்தின் மூலம் கிருபைக்குள்ள போறோம் இல்லையா, இந்த விசுவாசத்தை பூரணப்படுத்துறதே இந்த பொறுமை தான். நம்ம விசுவாசம் ஒரு 2 நாள், ஒரு வாரம் நமக்கு இருக்கும். கொஞ்சம் நம்ம பெற்றுக்கொள்ற பலன் காலதாமதம் ஆனா நமக்கு ஒரு சோர்வு வந்துடும். இன்னும் வரலையே, இன்னும் எவ்வளவு நாள், ஏன் இந்த காலதாமதம்? ஏன்னா அங்க என்ன இல்ல? பொறுமை இல்ல. அந்த பொறுமை தான் உங்க விசுவாசத்தை என்ன செய்யுது? பூரணமாக்கி ஒன்றிலும் குறைவில்லாத இடத்துக்கு அது கொண்டு சேர்க்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இந்த உபத்திரவத்தை சாத்தான் தீமையா கொண்டு வந்திருக்கலாம், ஆனா தேவன் எனக்கு அதை நன்மையாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அதன் மூலம் எனக்கு பொறுமையை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். உபத்திரவத்தை பார்த்தா நமக்கு கஷ்டமா இருக்கும். இதுல இருந்து நான் என்ன செய்யறது? வேற வழி இல்லை. நான் அவரை தான் என்ன செய்யணும்? பிடிக்கணும். அவரை பிடித்து கொள்ளும் போது எனக்கு பொறுமை அங்கு உண்டாகிறது. அந்த பொறுமை நீங்க கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்றீங்க. இதை நீங்க கற்றுக்கொள்ளும் போது இயல்பாகவே அதுல விடுதலையை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்ல, அடுத்து சாத்தான் உங்களுக்கு எத்தனை பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அந்த பிராக்டிஸ்குள்ள நீங்க என்ன செஞ்சிருவீங்க? போயிருவீங்க. பழு தூக்குற ஒரு வீரர் ஒரு 100 கிலோ வெயிட் அவர் தூக்குறார். தூக்கி அவர் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அடுத்து அவர்கிட்ட ஒரு 20 கிலோவை தூக்க சொன்னா அவரால் தூக்க முடியுமா? எளிதாக தூக்கி விடுவார். 30 கிலோ தூக்கிடுவாரு. ஏன்னா அவர் 100 கிலோவை தூக்கி என்ன செஞ்சிருக்கிறார்? பயிற்சி செய்து வைத்திருக்கிறார். இது ஆவிக்குரிய பயிற்சி. ஆவிக்குரிய உங்களுடைய பலத்தை நீங்க பலப்படுத்துறது. இந்த பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் நீங்க அவரை பிடித்து கொள்ளுகிறதினால் நீங்க கற்றுக்கொள்ள 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 அடுத்து எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த விசுவாசம் பொறுமையோடு உங்களால என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, உபத்திரவங்களின் மத்தியில இது எனக்கு பொறுமையை உண்டாக்குகிறதுன்னு சொல்லி அறிந்து நான் என்ன செய்யறேன்? மேன்மை பாராட்டுறேன். இந்த மேன்மைங்கிறது ஆங்கிலத்துல மகிமைன்னு இருக்குது. இது கிரேக்க மொழியில எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கு மத்தியில பெருமை கொள்றது, அந்த பிரச்சனைக்கு மத்தியில நிச்சயமான நன்மையான ஒன்றை எதிர்பார்க்கிறது. மகிமைங்கிற அர்த்தம் அப்படிதான் கிரேக்க மொழியில போட்டிருக்கு. பிரச்சனைக்கு மத்தியில பெருமை நமக்கு எப்படி வரும்? ஏன்னா இது எனக்கு நன்மையாக முடிய போகிறது, இதுல நான் என் வெற்றியை பார்க்க போறேன், இதுல நான் பொறுமையை என்னிடத்துல அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், எனக்கு சகிப்பு தன்மையை அவர் கற்றுக் கொடுக்கிறார், சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆயுதமாக என்னை அவர் மாற்றி கொண்டிருக்கிறார், நான் இதுல தோத்து போக போறது இல்ல. இந்த மகிழ்ச்சி, இந்த பெருமை. ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பிள்ளைங்க, எப்பவுமே புக்கு படிச்சுட்டே இருக்கிற பிள்ளைங்களை பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்னா பயப்பட மாட்டாங்க. எப்பவுமே அவங்க என்னதான் செஞ்சுட்டு இருப்பாங்க? படிச்சுட்டே இருப்பாங்க. கொஸ்டின் வந்த உடனே இப்படி ஒரு தடவை பார்த்துட்டு கட கட கடன்னு எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவேனா? ஏன்னா ப்ரிப்பரேஷன், தயாராகிறது. அது போல பவுல் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, உபத்திரவங்களின் மத்தியில பெருமை கொள்றதா. இதுல நான் தோத்து போக மாட்டேன். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ பாருங்களேன். அவர் என்ன செய்யறாரா? உபத்திரவங்களின் மத்தியில அவர் என்ன கொள்றாரா? மேன்மை பாராட்டுறாரு, பெருமை பாராட்டுறாரு. இதுல நான் என்ன செய்ய மாட்டேன்? தோத்து போறது இல்ல, இது எனக்கு எதிரா இல்ல, எனக்கு இதை தேவன் நன்மையாக மாற்றி கொண்டிருக்கிறார். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அது செயல்பட்டுகிட்டு இருக்குதா, உங்களுக்குள்ள பொறுமையை அது உருவாக்கி கொண்டிருக்கிறதா. எப்போ?
நீங்க சும்மா இருக்கும் போது இல்ல, அவரை பிடித்து கொள்ளும் போது, அவர் வார்த்தையை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது. அநேகருக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த பிரச்சனையில நான் செயல்படாம நான் தேவனோட வார்த்தைன்னு சொல்லி உட்கார்ந்துகிட்டே இருக்கிறேன். நான் ஏதோ பொறுப்பற்ற முறையில இருக்கிறனோ, இதுல நான் இன்னும் ஏதாவது முடிவெடுக்கணுமோ, இதுல நான் ஏதாவது செயல்படணுமோ, நான் செயல்படாம நான் அமர்ந்திருக்கிறேனோ அப்படிங்கிற சந்தேகம் அடிக்கடி அநேகருக்கு வரும். நீங்க தேவனோட வார்த்தையில இருக்கும்போது நீங்க பொறுப்பற்ற முறையில நீங்க இல்ல, நீங்க சும்மா இல்ல, அவரை பற்றி பிடிக்கிற விசுவாச வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சும்மா இல்ல, என்ன செஞ்சிருக்கிறீங்க? அவரை பற்றி பிடிக்கிற விசுவாச வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் உங்க சார்பில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இது நீங்க சும்மா இல்ல, என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஆவிக்குரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆவிக்குரிய உலகில் உள்ள தேவன், ஆவியான தேவன் உங்கள் சார்பில் உங்களுக்காக அவர் அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நிறைய வேதத்துல உதாரணங்கள் இருக்கு. மோசே பார்க்கலாம், எபிரேயர் 11:27. விசுவாசத்தினாலே அவன் அத்தரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே அவர் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனார். ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அங்க அரண்மனையை விட்டுட்டு, ராஜா பதவியை விட்டுட்டு அவர் வனாந்திரத்துக்கு என்ன செய்கிறார்? செல்கிறார். இதுக்கு என்ன வேணுமா? விசுவாசம் வேணும். அடுத்து எபிரேயர் 6வது அதிகாரம் 12 முதல் 15 வரை. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவருமில்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அடுத்த வசனம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே ஆபிரகாம் குழந்தை என்ன செய்யல? பெற்றுக்கொள்ளல. அங்க தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரா? தம்மிலும் பெரியவர் யாரும் இல்லைங்கிறதுனால அவர் பேர்லயே என்ன செஞ்சு கொடுத்திருக்கிறாரா? ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாரா? நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, எதையாவது உண்மையா உறுதியா அவங்கள அதை ஏற்றுக்கொள்ள செய்யணும் அப்படின்னா சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மனுஷங்க வேணா அதை சொல்லலாம், தேவன் சத்தியம் சொல்ல அவசியமே இல்லை. ஏன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு? பொய் சொல்ல மாட்டார், வாக்கு மாற மாட்டார். சொன்னா சொன்னதுதான். நீங்க மறந்து போகலாம், அவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். ஒரு வார்த்தையாவது தவறி போகிறது இல்ல. வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், அவருடைய வார்த்தையும் என்ன செய்யறது இல்ல? ஒழிந்து போகிறது இல்ல. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, அதுவும் அவர் பேர்ல சத்தியம் செய்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரா. அவருடைய அன்பை பாருங்களேன். அவர் சொன்னாலே நடத்திடுவாரு. ஏன் அங்க சத்தியம் செய்யறாரு? அவருக்காக இல்ல, ஆபிரகாமுக்காக. ஆபிரகாம் நம்பணுங்கிறதுக்காக இறங்கி வந்து அவருக்கு என்ன செய்யறாரா? சத்தியம் செஞ்சு கொடுக்கிறாரா. ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமே. நீங்க அவரை அறிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு அந்த நிச்சயம் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். அடுத்த வசனம் அதுல சொல்லுது பாருங்க, 15வது வசனம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் எப்படி பெற்றுக்கொண்டாரா அப்படின்னா, அவர் விசுவாசிகளின் தகப்பன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் விசுவாசத்தின் மூலம் அதை பெற்றுக்கொண்டார். இந்த வசனம் சொல்லுது, அவர் பொறுமையாய் காத்திருந்து. அந்த விசுவாசம் எப்படி 25 வருஷம் அங்க நீண்ட காலம் அது போச்சுது அப்படின்னு சொன்னா, அந்த பொறுமை அங்கு உருவாகிறது. அந்த பொறுமை தான் அந்த விசுவாசத்தை அத்தனை காலம் அங்க என்ன செய்யுது? இழுத்து செல்லுகிறது. அந்த சகிப்புத்தன்மை. அங்க முறுமுறுப்பு இல்ல, அங்க வருத்தம் இல்ல, கவலை இல்ல, பயம் இல்ல. அந்த பொறுமை அந்த விசுவாசத்தை என்ன செய்யுதுங்க? பூரணமாக்குது.
அந்த விசுவாசத்தை பூரணமாக்குற இடம் எதுதான்? பொறுமை. ஏன் இவ்வளவு காலதாமதம்? அது கேள்வி கேட்காது. ஏன்னா அந்த சகிப்புத்தன்மை அந்த பொறுமையில வந்துரும், அந்த நிச்சயம் வந்துரும். இல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், இது எனக்கு நன்மையாக அவர் மாற பண்ணி கொண்டிருக்கிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். உங்க வாழ்க்கையில எது தீமையா நடந்துச்சோ, எது தவறாக நடந்து கொண்டிருக்கிறதோ, எது உங்களால முடியாம இருக்கிறதோ, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாறும். அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் மாறாதவர். என்னிடத்தில் பொறுமையை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சகிப்புத்தன்மையை என்னிடத்தில் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். என்னுடைய விசுவாசத்தை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய இடத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அந்த உபத்திரவத்துல மகிழ்ச்சியா நம்மளால என்ன செய்ய முடியுமா? இருக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 விஷயம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து செய்து முடித்த செயல்கள்ல பெற்றுக்கொள்றதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தியும் உங்களால் அதை பெற முடியலன்னா நீங்க மனம் திரும்புகின்ற இடம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இடத்துல நீங்க அவரோடு நீங்க ஒப்புரவாகும் பொழுது அந்த கிருபை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். 2வது உபத்திரவம் என்ன அப்படின்னா, கட்டுகளில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர மனிதர்கள் மூலமாக வருகின்ற உபத்திரவத்திலிருந்து நமக்கு என்ன கொடுக்கப்படல? விடுதலை கொடுக்கப்படல. என்ன பிரச்சனையில நீங்க இருந்தாலும் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு காலதாமதம் ஆகலாம். ஆனாலும் அந்த இடத்துல நீங்க அவருடைய வார்த்தையோடு இணைந்து போக போக அது உங்களுக்கு நன்மையாக அந்த இடத்துல என்ன செஞ்சிரும்? மாறிடும். உங்களால சுகத்தை அதுல என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும், விடுதலையை பார்க்க முடியும். மனிதர்கள் மூலமாக வருகின்ற உபத்திரவமும் உங்களுக்கு நன்மையாக மாறுறதை உங்களுக்கு பார்க்க முடியும். ஏனென்றால் அது உங்களுக்கு பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் அது கொடுக்குது. அதை மேற்கொள்ற இடத்துக்கு உங்களை அதை என்ன செய்யுது? கொண்டு செல்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நிறைய இடங்கள்ல நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடங்கள் இருக்கிறது. நீங்க இன்னைக்கு தேவன் கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய கிருபை வெளிப்பட விடாமல் உங்ககிட்ட எந்த காரியம் அவரை தடுத்து கொண்டிருக்கிறது? அது உங்களுடைய சுயமாக இருக்கலாம், அது உங்களுடைய கவலையாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், பாவ பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், மன்னியாமையாக இருக்கலாம். இதை மேற்கொள்ளக்கூடிய இயல்பு நம்முடைய சரீரத்துக்கு இல்லை, உங்களுடைய சரீரத்துக்கு இல்லை. நீங்கள் அவரை பற்றி பிடித்து கொள்கிறது தான் கிருபைக்கு நீங்க கீழ்ப்படுகிறது. நீங்க கிருபைக்கு கீழ்ப்படியும் பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சத்தியம் சொல்கிறது. இந்த இடத்துல இருந்து நான் வெளியில வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு இதுல நீங்க மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த வழி எனக்கு வேண்டாம், இந்த கசப்பு எனக்கு வேண்டாம், இந்த வைராகியம் எனக்கு வேண்டாம், இந்த மன்னியாமை எனக்கு வேண்டாம், இதை மறக்க முடியாமல் என் சிந்தனையில் இதை என்னால் சுமக்க முடியாது, இந்த பாரத்தை, இந்த கவலையை என்னால் சுமக்க முடியாது, இந்த பாவ செயல் எனக்கு வேண்டாம், என்னை அடிமைப்படுத்தும் இந்த பாவ செயல் எனக்கு வேண்டாம், இந்த குடிப்பழக்கம் எனக்கு வேண்டாம், இந்த பொல்லாத போதை பழக்கம் எனக்கு வேண்டாம். எந்தெந்த இடத்துல சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறீங்களோ, அவருடைய வழியை விட்டு பிரிந்து நிற்கிறீர்களோ, அந்த இடத்த இன்றைக்கு தேவன் கிட்ட ஒப்பு கொடுங்க. எனக்கு இதுல மன்னிப்பு நீங்க கொடுத்திருக்கிறீங்க, இந்த வழி எனக்கு வேண்டாம், உம்முடைய வழிகளில் நான் வர விருப்பப்படுகிறேன், உம்முடைய கிருபையை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன். அந்த மன்னிப்பை தேவனிடத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். அவருடைய இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறதற்கு உண்மையுள்ளதாகவும் நீதியுள்ளதாகவும் இருக்கிறது. உங்க சிந்தனைகளையும் உங்க சரீரத்தையும் உங்க வாழ்வையும் அது கழுவுவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. நன்றியப்பா, நீர் கொடுத்த இந்த மன்னிப்பிற்காக, இந்த நிச்சயத்திற்காக, இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அந்த கிருபை அவங்க சரீரத்துல, அவங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினாலே வெளிப்படட்டும். அந்த கிருபை அதுல இருந்து அவங்கள தூக்கி வெளியே கொண்டு வருகிறதற்காய் நன்றி. அவங்க சார்பில் அது செயலாற்றுவதற்காக நன்றி அப்பா. எந்தெந்த இடத்துல மனிதர்கள் மூலம் உபத்திரவத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ, இல்ல மற்ற காரியங்கள்ல விடுதலையை பார்க்க முடியாமல் ஏன் இவ்வளவு காலதாமதம் என்று கலங்கி கொண்டிருக்கிறார்களோ,
அப்பா, உம்முடைய வார்த்தை அவர்களை தேற்றியதற்காக நன்றி. இது எனக்கு எதிராக இல்லை, தேவன் இதை நன்மையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். என்னில் பொறுமையை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சகிப்புத்தன்மையை என்னில் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதில் எனக்கு வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இன்று எங்களுக்கு மகிழ்ச்சியை கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நம்பிக்கையை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். எங்களை பெருமை கொள்ள செய்திருக்கிறீர். எங்களுக்கு எதிராக மேற்கொள்ள வருகின்ற எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீர் நன்மையாக மாற்றி கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. அவங்க சரீரம், அவங்க வாழ்க்கையில உள்ள பாவ சாப நோயின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். தெய்வ சுகத்தை, தெய்வ ஆசிர்வாதத்தை, தெய்வ சமாதானத்தை இயேசுவின் நாமத்தினாலே அவங்க சிந்தனைகளையும் சரீரத்திலையும் வாழ்விலை நான் கட்டவிழ்க்கிறேன். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் அவங்க சிந்தனைகளையும் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். வல்லமையுள்ள ஆவியானவரால் அவங்க சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறதற்காக நன்றி. இயேசுவின் தழும்புகளால் அவங்க சுகமாக்கப்பட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால விடுதலையை பெற்றுக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.